இதுதாங்க இப்ப நம்ம ஊரு வெதர் கண்டிஷன். காலையில கொஞ்சமா வெயில் அடிக்குது, அப்புறம் மஞ்சு மூடுது, மழை பெய்யுது, அப்புறம் மழை நின்றுது, சாயங்காலம் மறுபடியும் மழை பெய்யுது. நெறைய பேர் கேட்குறீங்க, வெதர் கண்டிஷன் எப்படி இருக்கு? வீக்கெண்ட்ல வரலாமா? அப்படியெல்லாம். இத சொல்லவே முடியல. வெதர் இப்படி தான் இருக்கு. இந்த வாரம் வெயில் அடிக்கும், மழை பெய்யும்னு சொல்ல முடியல. அப்படி நம்மளும் ஆஃபீஸ்லேருந்து மழையோட வீட்டுக்கு வந்தாச்சு. அப்புறம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்பில் நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறத கடந்து வந்திருப்போம் ஒரு கட்டத்தில. நம்ம கூட நல்ல பழகுனவங்களா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம். இந்த மாதிரி யாராச்சும் ஒரு மூலமா நம்ம இந்த ஒரு சிச்சுவேஷனை கடந்து வந்திருப்போம். எ சில காரியங்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கு கொஞ்சம் பார்த்துருப்போம். அவ்வளோ பழக்கம் இருக்காது. அவங்க கஷ்டம்னு சொல்லி நிப்பாங்க. அ நம்ம அவங்க ஃபேமிலிய பார்த்தோ, இல்ல பிள்ளைங்கள பார்த்தோ கஷ்டப்பட்டு இறங்கி அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில ஹெல்ப் பண்ணியிருப்போம். ஆனா, அவங்க தான் நம்ம கெரியர்லயோ, நம்ம லைஃப்லயோ ஒரு பெரிய ஆப்பா செதுக்கி வச்சிருப்பாங்க. ஐயோ! இவங்களான்னு நெனைக்கிறதுக்குள்ளயும் அது பூகம்பமா வெடிச்சிரும். அப்படி சிலவங்க நம்ம லைஃப்ல கடந்து வந்திருப்பாங்க இல்லையா? அவங்கள இந்த வீடியோ பார்க்கும்போது நெனச்சுக்கோங்க. ஒரு நாளும் உங்க லைஃப்ல அவங்களுக்கு மட்டும் இடமே குடுத்துறாதீங்க. இத விடைக்கு பெரிய பூகம்பமா மறுபடியும் வெடிச்சிரும். ஓகே. அந்த மாரி நம்மளும் வீட்டுக்கு பழ பஜ்ஜியெல்லாம் உண்டாக்கி, சாயெல்லாம் போட்டு குடிச்சு, நம்ம கொஞ்சம் விஷயங்கள ரனிஷாட்டன்ட்ட நானு ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஓகே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவுமா உங்கள பார்க்குறேன். பாய்.